பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என் அம்மா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம். உங்களாலதான் என் அம்மா செத்து போயிட்டாங்க. பழ நடுவி பால்ல விழறதுக்கு பதிலா தேன்ல விழற மாதிரி அந்த கதையா ஆயிடுச்சு. என்ன முதலாளி சொல்றீங்க? தெய்வம் நின்னு கொல்லும், மனுஷன் அன்னிக்கே கொல்லுவான்னு இந்த பழமொழியை மாத்தணும். தப்பு செய்யறவங்கள கடவுள் அன்னிக்கே கொல்லணும். அந்த துறவேலு வீட்டுல கல்யாண ஊர்வலம் போறதுக்கு முன்னாடி அவனுடைய சவம் ஊர்வலம் போகும். முதலாளி, இந்த அசால்ட் மேட்டர்லாம் அழட்டிக்காம பண்ணிடுவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க முதலாளி. ஏய், நீ எப்படி இருந்தாலும் அவனை சாவடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த தடயமும் இல்லாம சாகடிக்கணும். சப்போஸ் நீ மாட்டினா கூட என் பேரை காட்டி கொடுத்துறாத. ஏன்னா ஏற்கனவே என் பேரை அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். விஷயம் தெரிஞ்சது உன்னோட சேர்ந்து நானும் கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். முதலாளி, நீங்க இப்படி பேசுறது கேட்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு முதலாளி. நான் ஏதோ தொழில் புதுசா வந்த மாதிரி கத்தி அப்படி பொடி இப்படி பொடின்னு சொல்ற மாதிரி இருக்குதே முதலாளி. நீங்க சொல்றது மேட்டரை முடிச்சுட்டு ஃபோன் பண்ற முதலாளி. அந்த பேலன்ஸ் கொஞ்சம் வர முதலாளி. என்னடா, நான் சொன்ன வேலை இது வரைக்கும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? எல்லா ஏற்பாடும் ரெடி. நீங்க ஓகே சொல்லுங்க, அந்த துறவேல் கதையை முடிச்சிடலாம். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? நான் 2 நாளா துறவேல் வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் போல சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு கிளம்பிடுவான். அந்த ஆளு எப்பயுமே கார்ல தான் வெளில போவாரு. காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தண்டல் விட்ட பணத்துக்கு வட்டி வசூல் பண்ண போவாரு. அப்ப காரை ஏத்தி கொண்டுலான்னு பாக்குறேன். பிளான் கச்சிதமா தான் இருக்கு. ஆனா ரோட்ல ரொம்ப ஜாக்கிரதையா வேலையை முடிக்கணும். கரணம் தப்புனா மரணம் நமக்கு தான், அந்த துறவேலுக்கு இல்ல. பாஸ், கச்சிதமா முடிச்சிடலாம் பாஸ். முடிச்சிடலாம். வேலையை பண்ணும்போது வேற யாரு மேலே ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணல அந்த சண்முகநாதன் நம்ம எல்லார் கதையும் முடிச்சிருவான். அதை ஞாபகத்தில் வச்சு பண்ணுங்க. பாஸ், வேலையை முடிச்சுட்டு காரை எங்க விடணும்? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதே ஸ்பீடில் ஓட்டிட்டு வந்து நம்ம ஷெட்டில் விட்டுறணும். யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே பாஸ். அதுக்கப்புறம் நீங்களாம் போய் நம்ம வக்கீல பாருங்க. அவர் கூட்டிட்டு போய் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் போலீஸில் ஒப்படைச்சிருவாரு. கோர்ட்டில் ஃபைனை கட்டிட்டு உங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடுவார். அப்புறம் உங்களையும் என்னையும் யார் எதுவும் பண்ண முடியாது. பாஸ், மேட்ருக்கு நம்ம எங்கே மீட் பண்றோம்? டேய், சொன்ன வேலையை முதல்ல முடிங்கடா. மேட்ரு உங்களை தேடி வரும். போங்கடா. ஓகே பாஸ், வரேன் பாஸ். என்ன இவ இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? ஏய் விசாலம், என்னங்க? என்னடி இன்னும் ரெடி ஆகலையா? வரேங்க. ஏங்க, நம்ம 2 பேரும் மட்டும் போய் என்னத்தங்க எடுக்க முடியும்? அதை விட நம்ம பொண்ணு வந்தா அவளுக்கு தேவையானதை அவளே செலக்ட் பண்ணி எடுத்துக்குவா. இல்லன்னு வைங்க, அப்புறம் எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடிப்பொடி. ஏங்க, கல்யாணம் அவளுக்கு தான். அவளையும் கூட்டிட்டு போய் தானே நம்ம எடுக்கணும். அவ இல்லாம போறது நல்லா இல்லைங்க. ஏண்டி, உன் மூளையில ஏதாவது இருக்கா? நம்ம பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போனா சரியா வருமா? மாப்பிள்ளையும் கூட வரணும், அப்பதானே சரியா வரும். ஏன்னா நம்ம கீதாவுக்கு ஒரு நெக்லஸ் பிடிச்சதுன்னு வை, உடனே பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைக்கு காட்டுவா. மாப்பிள்ளைக்கும் அது பிடிச்சிருந்தது தானே வாங்குவா. பிடிக்கலனா தனக்கும் பிடிக்கலன்னா அவ சொல்லிடுவாள. ஏண்டி இவ்வளவு பேசுறிய? நம்ம கல்யாணத்துக்கு நானும் கூட வந்து எனக்கு பிடிச்ச புடவை தானே நீயும் ஓகே பண்ணி முகூர்த்தத்துக்கு கட்டிக்கிட்ட. அது மறந்துட்டியா? அடடா, என் பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாடுறா. போங்க, ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. அதனால தான் சொல்றேன், மாப்பிள்ளை நம்ம கீதா ஒன்னா போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம். அதுவும் இல்லாம எல்லா செலவையும் மாப்பிள்ளைய பார்த்துப்பார்ல, நமக்கு செலவு மிச்சம்தாண்டி. எலியே அம்மனமா போகுதுன்னு பார்த்தேன். உங்க பிச்சைக்கார புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா? நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்ய போறோம்?
இதுல போய் ஏங்க பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், அவ வந்துருவா. இதுக்கு தான் உன்னை அறிவு கெட்டவன் சொல்றது. என்கிட்ட சொல்லாம எதுக்குடி ஃபோன் பண்ணி அவ்வளோ வர வச்ச? ஏண்டி எதுக்குடி என்னை இம்சை பண்ணிட்டு இருக்க? ச்சே. அம்மா ஓ, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. எதுக்குமா என்ன அவசரமா வர வச்ச? அம்மாடி உன் கல்யாணத்துக்கு புடவை நகை எடுக்கிறதுக்கு உன்னை இவ வர வச்சிருக்கா. ஐயோ என்னால முடியாது. நிக்கிதா வேற ஸ்கூலுக்கு போல, வீட்ல தான் இருக்கா. நான் கிளம்புறேன். ஏண்டி, கல்யாணம் எங்களுக்கு இல்ல, உனக்கு தான். நீ தாண்டி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். வாடி, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். இப்ப என்னால முடியாதுமா. மாமா கிட்ட கேட்கணும். அதுவும் இல்லாம புடவை நகையெல்லாம் எடுக்கும்போது மாமா கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். கேட்டியாடி, நான் சொன்னது உன் மண்டையில ஏறல. நீ பெத்த பொண்ணு எவ்வளவு தெளிவா இருக்கா பாரு. விவரம் தெரியாத உன்னை வச்சுக்கிட்டு நானும் இவ்வளவு காலம் தள்ளிட்டேன். ஏங்க, இப்ப இந்த பேச்செல்லாம் தேவையா உங்களுக்கு? இன்னும் 1 வருஷம் போனா பேரம்பேத்தி எடுக்கிற காலம் வரப்போகுது. இப்ப போய் பொண்டாட்டி சரியில்லைன்னா கேக்குறவன் சிரிக்க மாட்டான். அம்மா போதுமா, உடனே உங்க சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு பொருத்தமான ஜோடியா இருக்கீங்களே. அம்மாடி நீ சொன்னதுதாம்மா நானும் சொன்னேன். இன்னைக்கு நாங்க 2 பேரும் போய் என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு நேரம் இருக்கும்போது நீயும் மாப்பிள்ளையும் போய் எடுத்துக்கங்க. சரிப்பா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்ப நாங்க கிளம்புறோமா? கிளம்பலாமா? ஏமா, வந்தது வந்த, உனக்கு பிடிச்ச குலோப் ஜாம் செஞ்சு வச்சிருக்கேன். இருந்து சாப்பிட்டுட்டு போமா. சரிம்மா. வரட்டுமா? வரட்டம்மா. அம்மா பாத்து. என்னடி ஆச்சு? பாத்து வரக்கூடாது. அச்சச்சோ, ரத்தம். அம்மா கிளம்புற நேரம் சகுனமே சரியில்லைம்மா. உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போமா. அட ஏமா நீ வேற, விட்டா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு போமான்னு சொல்லுவ போட்டிருக்க. இவ கீழே பார்த்து நடந்து வந்திருக்கணும். எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்தா அது இவளோட தப்பு. அதுக்கு போய் சகுனம் சரியில்லை நேரம் சரியில்லை சொல்லிட்டு இருக்க. ஏய் விசாலம், வா போலாம். வரம்மா. சரிம்மா. அடி விசாலம், ஏம்மாடி, என்னடா இது? அம்மா, அம்மா, கண் திறந்து பாரும்மா. விசாலம், விசாலம் இங்க பாரும்மா. அம்மா, 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 விசாலம் இங்க பாரும்மா. அம்மா, ஐயோ யாரும் இல்லையா விசாலம்? அம்மா, ஐயோ. அம்மா, விசாலம். நிக்கிதா நான் இல்லாம சாப்பிடவும் மாட்டா, படிக்கவும் மாட்டா. அவ படிப்பு வீணா போயிடுமா. ப்ளீஸ்மா. அவ படிப்பு வீணா போயிடக்கூடாதுன்னு நீ பரிதாபப்படுற. நான் என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நான் தவிக்கிறேன். அப்பாவை விட ஒன்னதாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா பல நேரங்கள்ல என்னையும் என் லைஃபையும் பிசினஸ் ஆதாம பாக்குறாரு. ஆனா நீ அப்படி இல்லம்மா. என்ன பத்தியும் என் எதிர்காலத்தை பத்தியும் தான் யோசிச்சுட்டு இருக்க. அதாம்மா தாய் பாசம். தாய் மனச புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அந்த தாய் சொல்றதையும் கேட்கணும். அதான் ஒரு பொண்ணோட கடமை. அம்மாடி, தொடாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என் அம்மா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம். உங்களாலதான் என் அம்மா செத்து போயிட்டாங்க. நீங்க எனக்கு அப்பாவே இல்ல. என்னம்மா பேசுற? நான் உங்க அம்மாவை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டேன். என்ன போய் காரணம் சொல்றிய? நான் என்னம்மா செஞ்சேன்? போகும்போதே அம்மா கால்ல அடிபட்டுச்சு. உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். நீ எடுத்துட்டு போய் சாகடிச்சிட்டியப்பா. என் அம்மா போகும்போது
என்ன கடைசியா பார்த்த பார்வை என் கண்ணுல இன்னும் அப்படியே இருக்கு தெரியுமா? கிளம்புற நேரம் சகுனமே சரியில்லைம்மா. உள்ள வந்து தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போமா. ஐயோ கடவுளே, நான் சாகுற வரைக்கும் என் அம்மா என்ன கடைசியா பார்த்த பார்வை என்னால மறக்கவே முடியாது. அம்மாடி கார்ல வந்தவன் குடிச்சிட்டு வந்ததுனால தான்மா அம்மா மேல கார் ஏத்தி கொண்டுட்டாமா. இல்ல இல்ல, அம்மா செத்து போனதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நீங்க தான். நீங்க செஞ்ச பாவம் தான். இல்லம்மா இல்ல, சண்முகநாதன் அங்கிள் செஞ்ச பாவத்தால மோகன் அக்கா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்படி பார்த்தா அம்மா செத்து போனதுக்கு நீங்க செஞ்ச பாவம் தானே காரணம். அம்மா எத்தனை தடவை சொல்லிருக்காங்க அடுத்தவங்க வயிற்றுல கொட்டிக்காதீங்கன்னு. என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? அந்த கடவுள் தண்டனைய உங்களுக்கு கொடுக்காம அம்மாவுக்கு கொடுத்துட்டான். உங்களுக்கு வந்த சாபதா அம்மா ஏத்துக்கிட்டு சுமங்கலியா போய் சேர்ந்துட்டாங்க. அந்த கார் ஓட்டுனவ இல்ல கொலைகாரன் நீங்கதான். நான் உயிரோட இருந்தா உங்களோட பாவம் என்னையும் கொன்னுடும். நானும் போயிடுறேன். அம்மா கீதா, அம்மா நில்லுமா, அம்மா கீதா போயிடாதம்மா, அம்மா கீதா, அம்மா 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 கீதா கீதா சேர்த்து கதவு போடுறம்மா, அம்மா கீதா, அம்மா கீதா கீதா கீதா, அம்மா ப்ளீஸ் அம்மா கதவு தரமா, அம்மா மடி மடி கீதா ப்ளீஸ் கதவு தரமா, அம்மா அம்மா கீதா, அம்மா இந்த சின்ன வயசுல தப்பான முடிவு எடுத்துறாதம்மா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா கீதா கோவம் தான் அடிமா, ப்ளீஸ்மா கதவு தரமா, அம்மா கீதா, அம்மா அம்மா என்ன இப்படி பண்றாளே, என்ன மாப்ள சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க மாப்ள. கீதா கதவு மூடிட்டு திறக்க மாட்டேன்ற மாப்ள. சீக்கிரம் வாங்க மாப்ள, எனக்கு பயமா இருக்கு மாப்ள. கீதா இந்த கதவை தரமா. கீதா என்னாச்சு மாமா? மாப்ள பாருங்க மாப்ள, கீதா உள்ள போய் கதவை மூடிட்டா மாப்ள. கீதா கதவு தர, கதவு தர கீதா. மடி கீதா மாப்ள வந்திருக்காருமா, கதவை தர கீதா. மடி கீதா, மடி மடி கீதா கதவு தர. மடி கீதா. மா கீதா, ஐயோ அம்மா என்ன? அம்மா கீதா கீழே இறங்கு. அம்மா கீதா, என்ன கீதா இது? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? ச்சே. அம்மா இப்படி பண்ணிட்ட? ஆண்டவரே. முட்டா பசங்களா, முட்டா பசங்களா, காட்டு எருமையை அடிச்சுட்டு வாங்கடான்னா கட்டெருமையில சீட்டு வரீங்களா? என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் சரியா தான் பஸ் நடந்துச்சு. கார்ல இருந்து 2 பேர் வந்தாங்க பஸ். காரு கிட்ட வரும்போது அந்த அம்மா போயிடும், அவன் மேல ஏத்திடலான்னு பார்த்தோம் பஸ். ஆனா கார் கிட்ட வரும்போது அந்த ஆள் திடீர்னு நின்னுட்டான் பஸ். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் பஸ். போடா பரதேசி, உன்னை போய் இந்த விஷயத்துக்கு அனுப்பணும் பார். என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. பாஸ், நாம என்ன பிளான் போட்டாலும் அந்த ஆள் சாக மாட்டான் பாஸ். எதுக்குடா அப்படி சொல்ற? அவன் நேரம் நல்லா இருக்கு பாஸ். அவனுக்கு நல்ல நேரம்னா நமக்கு கெட்ட நேரம்டா. ஏய், அந்த சண்முகநாதன் கிட்ட மாட்டினவை துப்பாக்கியாலே சுட்டுருவான். டேய் ஊதுடா. பஸ் நான் தண்ணிலாம் அடிக்கல பஸ். டேய் கிட்ட வந்து ஊதுடா. தொழில் செய்யும் போது குடிக்காதீங்களான்னு எத்தனை முறை சொல்றது? சொன்னா கேக்குறீங்களா? இப்ப பாரு, சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி மேட்டர் மட்டும் கரெக்டா கேக்குறீங்களா? காரியத்தை முடிக்க தெரியுதா உங்களுக்கு? இப்படி சொதப்பினது அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கேட்பான். அந்த ஆள் தான் பண்றான். என் மூஞ்சில காரி துப்ப போறான். முதலாளி, போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உங்களுக்குலாம். முதலாளி என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஏய் என்னடா
என்னடா வேலை செஞ்சிருக்க நீ? முதலாளி நான் எவ்வளவோ பிளான் பண்ணி பண்ண முதலாளி. அந்த பாவி பையன் தப்பிச்சிட்டான் முதலாளி. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. டேய், ஏன்டா ஏன்டா அப்படி தப்பு செஞ்சமே அடிக்கடி காலில் விழுந்துகிட்டு இருக்க? நீ போட்ட பிளான் எல்லாம் தப்பாக தான் போச்சு. ஆனால் என்னமோ சொல்லுவாங்களே, பழ நடுவி பாலில் விழறதுக்கு பதிலாக தேனில் விழற மாதிரி அந்த கதையாக ஆயிடுச்சு. என்ன முதலாளி சொல்றீங்க? ஏய், துறவேலு பட்டுன்னு செத்து போயிட்டான்னு வையே, அவன் எந்த கஷ்டமும் இல்லாமல் போயிடுவான்டா. இப்போ கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி செத்ததை பார்த்தான்ல, ஆமா முதலாளி. இனிமேல் அவன் ஆயுசுக்கும் உண்டி கட்டையா இருந்து தவிப்பான்டா. ஏய், இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் பொண்ணுக்கு கல்யாணம். இனிமேல் அவளுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு அவங்க இந்த துக்கத்தை கொண்டாட போறாங்கல்ல. ம். அந்த துறவேல தவிச்சு குடிக்க தண்ணி கூட இல்லாம என் காலில் வந்து விழுந்து கதறணும். அப்பதாடா நம்ம அவனை சாகடிக்கணும். அதுக்கு ஏன் முதலாளி உடனே சொல்லுங்க, 2 பாட ஒண்ணா கட்டிடுவோம். வேணாம். ஏய், கடவுளே அவன் சாவை தள்ளி போட்டிருக்காரு. நாம எதுக்கு கடவுளுக்கு எதிராக செய்யணும்? ம், ம். அது ரொம்ப தப்பு இல்ல. அந்த துறவேல இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கட்டும். அவன் அனுபவிக்கிற கொடுமையை நான் என் கண்ணால பார்க்கணும். ம். முதலாளி பசங்க மேட்ருக்கு ஆ, அந்த பேலன்ஸ் கொஞ்சம். சரி, பேலன்ஸ் கொடுக்கணும்ல. ஆமா முதலாளி. தரேன். அதோட துறவேலுவை போட்டு தள்ளுறதுக்கு ம், ம். அட்வான்ஸை சேர்த்து தரேன். ம். ஆ? சந்தோஷம் முதலாளி. இரு. உங்க அம்மாவும் போயிட்டா, நீயும் போயிட்டினா, அப்புறம் நான் யாருக்காகம்மா உயிரோட இருக்கணும்? உங்க அம்மா தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. நீயும் என்னை விட்டுட்டு போக பாத்தியம்மா. நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? மாமா, இவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. மரியாதையை வெளியில போக சொல்லுங்க. பாத்தியா மாப்பிள்ள, பெத்த அப்பங்கிட்ட என்ன பேச்சு பேசுறா இவ? மாப்பிள்ள, அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன்னா எதுக்கு இவ என் மேல இவ்வளவு கோவப்படுறா? ஐயோ, வெளிய போறீங்களா இல்லையா? மாமா, கொஞ்ச நேரம் நீங்க வெளியில இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். மாப்பிள்ள, என் பொண்ணை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்? நான் சம்பாதிச்சதெல்லாம் நானா என் தலையில தூக்கிட்டு போறேன்? இவளுக்காக தானே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன போய் சரி நீங்க போங்க மாமா, நான் கீதா கிட்ட பேசிட்டு வரேன். கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. போங்க மாமா, ப்ளீஸ். ரொம்ப சாரி மாமா. நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? படிச்ச பொண்ணு நீ, எதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கணும்? நான் ஒருத்தன் உனக்காக இருக்கிறத மறந்துட்டியா? எப்படி என்னையும் நிகிதாவும் மறந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? அப்ப என்ன நீ காதலிச்சது, கல்யாணம் செய்யணும்னு ஆசைப்பட்டது, நிகிதாவுக்கு அம்மாவா இருப்பேன்னு சொன்னது, இதெல்லாமே பொய்யா? அம்மானா எனக்கு உயிர். அவங்க இவ்ளோ சீக்கிரத்துல என்னை விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நல்ல மனசு பார்த்து எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நம்ம கல்யாணத்தை பார்த்து அச்சதை போடுறதுக்கு கூட அம்மா இல்லைன்னு நினைக்கும் போது அந்த வேதனை என்னால தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்காக நீ செத்து போயிட்டா நீ நினைச்சதெல்லாம் நடந்துருமா? இல்ல செத்து போன உங்க அம்மா திரும்பி தான் வந்துருவாங்களா? இல்லல்ல. நானும் தான் சின்ன வயசுல அம்மாவை இழந்தேன். வாலிப வயசுல அப்பாவையும் அண்ணனையும் இழந்தேன். கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில மனைவி இழந்தேன். இப்போ மாமாவாலையும் உங்க அப்பாவாலையும் என் சொத்தை இழந்தேன். இப்படி ஒவ்வொரு செயல் நடக்கும் போதும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தா நீ என் லைஃப்ல வந்திருக்க முடியுமா? ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க கீதா, இழப்பு எல்லாருக்கும் பொதுவானது. அதை மாத்தவோ மறைக்கவோ யாராலையும் முடியாது. ஏன் அந்த கடவுளால கூட முடியாது. உங்க இழப்புக்கு முன்னாடி என்னோட இழப்பு பெருசா தெரியல மாமா. சாரி. இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன். குட். அம்மா, மாப்பிள்ள, கீதா சமாதானம் ஆயிட்டாளா? கோவப்படாம இருக்காளா? பரவாயில்ல மாமா, நான் சில விஷயங்களை சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கா. நான் போய் பேசிட்டு. ஒரு நிமிஷம் உட்காருங்க மாமா. கீதா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா.
ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்ப போய் தொல்லை பண்ண வேண்டாம். நான் பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல மனநிலைமைக்கு வந்திருக்கா. ம். அவ அம்மா இறந்தது எதிர்பாராத சம்பவம். கீதாவை அதை ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்புக்கும் அம்மா இறந்ததுக்கும் நீங்க தான் காரணம்னு உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. இந்த நிலைமையில நீங்க போனா மறுபடியும் ஏதாவது பண்ணிக்க போறா. ஐயோ வேணாம் மாப்பிள்ள, நான் போய் பார்க்கல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கீதா நினைக்கும் போது என் நெஞ்சே அடைச்சிரும் போல் இருக்கு. எவனோ ஒரு மனைய குடிச்சிட்டு வந்து கார்ல அடிச்சிட்டான், அதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னா எப்படி மாப்பிள்ள என்னால தாங்கிக்க முடியும்? நான் தான் காரணம்னு நீங்களும் நம்புறீங்களா மாப்பிள்ள? மாமா, காரணம் நீங்கன்னு நானும் நம்பல. ஆனா கீதா மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்பால தான் நீங்க தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்காக நீங்க இப்படி வருத்தப்படக்கூடாது. நீங்களும் தேவையில்லாம உங்க மனசை கெடுத்துக்காதீங்க மாமா. வருத்தப்படாம எப்படி மாப்பிள்ள இருக்க முடியும்? வேற யாராவது சொன்னா கூட பரவாயில்ல. நான் பெத்த பொண்ணு என்ன கேவலமா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியல மாப்பிள்ள. கீதா தான் அவங்க அம்மா மேல பாசமா இருந்தாளா? எனக்கு என் பொண்டாட்டி செத்து போனதுல சோகம் இல்லையா? விசாலம் எனக்கு நல்ல மனைவியா மட்டும் இல்ல, நல்ல தாயாவும் இருந்திருக்கா மாப்பிள்ள. உங்க மாமா கூட சேர்ந்து நான் பல தப்புகள் செஞ்சிருக்கேன். விசாலத்துக்கு தெரிய வரும்போது தப்ப சுட்டி காட்டி என்ன மாத்த முயற்சி பண்ணுவான். அதுக்காக சண்டை கூட போட்டிருக்கா. இவ்வளோ ஏன் சாப்பிடாம பட்னி கூட இருந்திருக்கா மாப்பிள்ள. ஆமா மாமா, அத்தை ரொம்ப நல்லவங்கன்னு கீதா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. எல்லாத்துக்கும் மேல என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். அதுதான் நடக்க முடியாம போயிடுச்சு. எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் மாப்பிள்ள, இல்லைன்னா விசால ஆத்மா சாந்தி அடையாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்க கல்யாணம் நடக்கணுமா மாமா? ஆனா பாவம் கீதா ரொம்ப வேதனையோட இருக்கா. அதனால இப்ப வேண்டாம் மாமா. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கும் கீதாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க, நான் வரேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்குறாரா, இல்ல இதுல வேற ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ? ஆ? ஒண்ணுமே புரியலையே. என்ன ஆட்டம் போட்டீங்க? உன் ஆட்டத்துக்கு எப்படி செக் வச்சேன் பாத்தியா? சண்முகநாத மலைடா. இந்த மலையை அண்ணாந்து தான் பார்க்கணும், அசைச்சு பார்க்கணும்னு எவனும் ஆசைப்படக்கூடாது. மாப்ள, என்ன மாப்ள முகமெல்லாம் அப்படியே தளர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க? கஷ்டந்தா, தாங்க முடியாத சோகந்தா. எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது மாப்ள. நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்ள. நான் கோவப்பட்டு உங்களை ஏதாவது பேசினாலும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? இவ்வளவு ஏன் துறவேலு என் கூட பிறந்தவன் மாதிரி இருந்தான். அவன் கெட்ட நேரம் கொஞ்ச நாளா என்னை பகைச்சிக்கிட்டான். நான் பெருசா ஒன்றும் எடுத்துக்கலையே. ஏன்னா என் எதிரி கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் நான். அதனாலதான் என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கீதா வந்திருக்கா, நான் இருக்க வேண்டிய இடத்துல துறவேல இருக்கான். என்ன மாப்ள, நான் சொல்றது உண்மைதானே? எது உண்மை எது பொய்ன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஓஹோ, ஆனா கடவுள் உடனே எதையும் செய்ய மாட்டாரு. தெய்வம் நின்னு கொல்லும், மனுஷன் அன்னிக்கே கொல்லுவான்னு இந்த பழமொழியை மாத்தணும். தப்பு செய்யறவங்கள கடவுள் அன்னிக்கே கொல்லணும்.